ராமநாமத்தை உச்சரித்தா மட்டும் போதுமாங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ராம பக்தர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராமசரன். தினமும் ராமநாமத்தை அவர் ஜபிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. ஒரு நாள் அவர் வீட்டு முன்னால் ஒரு கிளி குஞ்சு ஒன்று வந்து விழுது. அதை எடுத்து கூண்டில் அடைச்சி வச்சு வளர்த்துட்டு வராரு. அதுக்கும் ராமநாமத்தை தினமும் சொல்லி கொடுக்குறாரு. கிளியும் அடிக்கடி ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே வருதுங்க. சில நேரத்தில் அந்த கிளி ராமாயணத்தில் இருக்கிற சில டவுட்டை கூட கேட்டு தெரிஞ்சுக்குமா. ஒரு நாள் ஒரு ஞானியை சந்திக்கிறதுக்காக அந்த ராமசரன் வந்து புறப்பட்டு போகிறாரு. அப்போ அவர்கிட்ட இந்த கிளி கேட்குது, ராமநாமத்தை ஜபிச்சா நன்மை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நான் தினம் ராமநாமத்தை ஜபிச்சுட்டு தான் வரேன். எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கலையேன்னு சொல்லி நான் கேட்டதா அந்த ஞானி கிட்ட கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி கிளி சொல்லி அனுப்புது. ராமசரன் ஞானியை சந்திச்சுட்டு வந்ததும் கிளி வந்து கேட்குது, ஐயா என் கேள்விக்கு ஞானி பதில் சொன்னாங்களான்னு கேட்குது. அதுக்கு ராமசரன் சொல்கிறாங்க, உன்னோட கேள்விக்கு பதிலே சொல்லலை. உன் கேள்வியை நான் கேட்டதுமே ஞானி மௌனமாக ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. கிளி எந்த பதிலுமே சொல்லலைங்க. மறுநாள் கூண்டுக்குள்ளே கிளி இறந்து கிடக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ராமசரன். கிளியை எடுத்துகிட்டு போயிட்டு மரப்பொந்தலை வச்சு மலர்கள்லாம் மூடி அதுக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கு தயாராக எல்லாமே செஞ்சிட்ருக்காரு. எல்லா சடங்கையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக கிளியோட ஆத்மா வந்து சாந்தி அடையிறதுக்காக ராம பாடலை பாடுறாரு. உடனே கிளி பறந்து போய் மரக்கலையில் உட்காந்துருச்சு. ரொம்ப கவலையோட, நீ அப்போ இறந்தது மாதிரி நடித்து என்னை ஏமாத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு ராமசரன் கேட்குறாங்க. சுவாமி, நான் உங்களை ஏமாத்தலை. என்னோட கேள்விக்கு அந்த ஞானி எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதோட தத்துவத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ராமநாமத்தை வாய் விட்டு சொன்னால் மட்டும் போதாது. ராமநாமத்தை நம்மளோட ஆவி ஒடுங்கும் அளவுக்கு ஆத்மாவோட கலந்து நம்ம உணர்வு பூர்வமாக சொல்லணும் அப்படிங்கிறத தான் அந்த ஞானி மௌனமாக எனக்கு அளித்த பதில். நான் அந்த மாதிரி கடைப்பிடிச்சு மயக்க நிலையில் இருந்தேன். நான் இறந்துட்டு தான் நினச்சேன், நீங்கள் எனக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளி சொல்லுது. ராமநாமத்தை ஆத்மார்த்தமாக சொன்ன அடுத்த நாள்லையே எனக்கு விடுதலை கிடச்சிருச்சு. ஆனால் நான் உங்களை ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ராமநாமத்தை ஜபிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்த உங்களுக்கு என்னை விடுதலை செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுட்டு கிளி பறந்து போயிருச்சாம். தன்னோட அறியாமையினால வெட்கப்பட்ட ராமசரன் அதை எண்ணி வருந்தினாரு. அந்த ஞானி கிளிக்கு சொன்ன அந்த உபதேசத்தை இவரும் எடுத்துக்கிட்டாரு. அதனால நம்ம ராமநாமத்தை வெறும் வாய் வார்த்தையா மட்டும் இல்லாம மனசாலையும் சேர்ந்து வேணும்னா நம்ம வேண்டுதல் உடனடியாக நடக்கும்.